பூரி ஜெகநாதன் தன்னுடைய பக்தர்கள் வாழ்க்கையில நிறைய லீலைகள் நடத்தியிருக்காரு. தன்னுடைய பரம பக்தரான ரகுதாசருடைய வாழ்க்கையில நடத்திய சில லீலைகளை நாம சென்ற பதிவுல பார்த்தோம். இந்த பதிவுல அவருடைய வாழ்க்கையில ரகுதாசருடைய உயர்வை தன்னை சுற்றி இருக்க எல்லாருக்கும் உணர்த்துறதுக்காக நம்முடைய ஜெகநாதன் நடத்தின ஒரு அருமையான லீலையை பார்ப்போம். ஒரு நாள் இரவு பூரி ஜெகநாதன் ரகுதாசருடைய வீட்டுக்கு போறாரு. ரகுதாசர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஜெகநாதன் ரகுதாசரை தட்டி எழுப்பி, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. ரகுதாசரோ, சரி உனக்கு என்ன வேணும் ஜெகநாதா சொல்லு, நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னோடனே, இல்லை இல்லை எனக்கு பலாப்பழம் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ரகுதாசர் கேட்குறாரு, இந்த நேரத்தில் பலாப்பழம் கிடைக்குமான்னு தெரில, இருந்தாலும் நான் போய் பார்த்துட்டு வரேன் சந்தையில் அப்படின்னோடனே, இல்லை இல்லை காசு கொடுத்துலாம் இந்த பலாப்பழம் வாங்கக்கூடாது, நம்முடைய ராஜாவோட தோட்டத்தில் ஒரு பெரிய பழம் இருக்குது, அந்த பழம் ரொம்ப சுவையாக இருக்கும், ஏன்னா அதனுடைய வாசம் எனக்கு என்னுடைய கோவில் வரைக்கும் வருது, அந்த பலாப்பழம் தான் எனக்கு வேணும்னு ஜெகநாதன் சொல்கிறான். உடனே ரகுதாசர் சொல்கிறாரு, சரி ராஜா நேரம் உறக்கத்தில் இருப்பார், இருந்தாலும் நான் போய் ராஜா கிட்ட கேட்டு உனக்கு வாங்கி தரானோடனே, இல்லை இல்லை ராஜாக்கு தெரியாமல் அந்த பழத்தை நீ எனக்கு பறித்து கொடுக்கணுன்னே ரகுதாசருக்கு அதிர்ச்சி ஆயிடுது. என்ன ஜெகநாதா, என்ன இப்படி திருட சொல்றியா அப்படின்னோடனே ஜெகநாதன், ஆமாம் ஆமாம், நான் கிருஷ்ணாவதாரத்தில் கடைசியாக திருடினது ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, எனக்கு அந்த திருடி ஒரு பழத்தை சாப்பிட்ணும், அந்த சுவை தனியான சுவை, அந்த சுவையே ஒரு சுவை, அது நான் திருடி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால எனக்கு இன்னைக்கு அந்த பழத்தை நீ எனக்கு திருடி கொடுக்கணும்னு ஜெகநாதன் சொல்கிறாரு. ரகுதாசருக்கு இதில் முழுமையான மனசில் விருப்பம் இல்லைனாலும் ஜெகநாதனே கேட்குறான். சரி என்ன பண்ண முடியும்னு போகிறாரு. ஆனால் இதில் உண்மை என்னன்னா, இந்த உலகமே ஜெகநாதனுடைய சொத்து, இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவாத்மாக்கள் முதற்கொண்டு எல்லாமே ஜெகநாதனுடைய சொத்து. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு பழத்தை திருடுறது திருட்டாகுமா? ஆனால் ஜெகநாதன் இந்த லீலை நடத்துறதுக்கு வேறொரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. ஜெகநாதனும் ரகுதாசரும் ராஜாவுடைய தோட்டத்துக்கு போகிறாங்க. ராஜாவுடைய தோட்டத்துக்கு போய் ரகுதாசர் சொல்கிறாரு, இந்த மரத்து மேலே ஏறி நான் இந்த பழத்தை பறித்து கீழே போடுறேன், நீ கீழே இருந்து இந்த பழத்தை யாருக்கு தெரியாமல் பிடிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. ஜெகநாதனும் சரி சரி நீ மரத்து மேலே ஏறு, நான் கீழே இருந்து பிடிக்கிறேன்னு சொல்லி கீழே நின்றுட்டுருக்காரு. ரகுதாசரும் மரத்தினுடைய உச்சிக்கு போகிறாரு. ஜெகநாதன் சொன்ன அந்த பழத்தை பறித்து கீழே போடுறாரு. ஆனால் கீழே பார்த்தா ஜெகநாதன் இல்லை. அந்த பழம் கீழே விழுந்து செதறது, பெரிய சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டு தோட்டத்து காவலாளிகள் எல்லாரும் வராங்க. பார்த்த உடனே பழம் கீழே விழுந்திருக்கு. பழம் கீழே விழுந்ததை பார்த்த உடனே அவங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடுது. யாரோ பழத்தை திருட பார்த்துருக்காங்க அப்படின்னு மரத்து மேலே பார்க்குறாங்க. மரத்தின் மேலே ரகுதாசர் அமர்ந்திருக்காரு. உடனே ராஜாவுக்கு தகவல் போகுது. ராஜா இரவோட இரவாக கிளம்பி வராரு. ராஜா பார்த்துட்டு, ரகுதாசரே நீங்கள் கேட்டிருந்தா நானே இந்த பழத்தை உங்களுடைய வீட்டுக்கு அமைச்சிருப்பனே, எதுக்காக நீங்கள் திருடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னோடனே, இது நான் திருடல ராஜா, ஜெகநாதன் தான் ஆசைப்பட்டான்னு சொல்கிறாரு. ராஜாக்கு ரகுதாசர் ஜெகநாதனுடைய தீவிர பக்தன், பரம பக்தன்லாம் தெரியும். ஆனால் ஒரு ஜெகநாதன் எப்படி நேரடியாக ரகுதாசருக்கு காட்சி கொடுத்துருப்பான்னு ராஜாவுக்கு நம்பிக்கை இல்லை. உடனே ராஜா கேட்குறாரு, அப்போனா ஜெகநாதன் வந்ததுக்கான ஒரு சின்ன தடயமாவது இருக்கணுமே, அது எதுவுமே இல்லையன்னொடனே அப்போ அந்த தோட்டம் முழுக்க சந்தன வாசம் பரவுது. அத்தனை பேருக்கும் அந்த சந்தன வாசம் அவ்வளோ அருமையாக தெரியுது. எல்லாருக்கும் சந்தன வாசம் பரவுது. அதுபோக ராஜா தன்னுடைய காவலாளிகளை அந்த தோட்டம் முழுக்க விட்டு தேட சொல்கிறாரு. அந்த தோட்டம் முழுக்க காவலாளிகள் தேடுறாங்க. அப்போது ஜெகநாதன் மேலே போத்திருந்த அந்த அங்கவஸ்திரம் கிடைக்குது. அந்த அங்கவஸ்திரத்திலிருந்து தான் அந்த சந்தன மனமானது அந்த தோட்டம் முழுக்க பரவுது. அது ராஜாவுடைய கைக்கு வந்தவொடனே ராஜாவுக்கு கண்களில் கண்ணீராக பெருகுது. இந்த ரகுதாசர் எவ்வளவு பெரிய பரம பக்தனாக இருந்தால் அந்த பூரி ஜெகநாதனை இந்த ரகுதாசருக்காக இறங்கி இவரோட வந்திருப்பாரு அப்படின்னு ரகுதாசருடைய பாதங்களில் விழறாரு. ரகுதாசருக்கோ ஜெகநாதனுடைய இந்த லீலையை பார்த்து ஆனந்த கண்ணீராக பெருகுது. அன்னையிலேருந்து அந்த ராஜா ரகுதாசருடைய தீவிர சீடன் ஆயிட்டாரு. இப்படித்தான் தன்னுடைய பக்தர்களுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பக்தர்களை சுற்றி இருக்க எல்லாருக்கும் தன்னுடைய பக்தனுடைய பெருமையை காமிக்கணுங்கிறதுக்காக ஜெகநாதன் பல லீலைகளை பண்ணியிருக்கான். அதில் இதுவும் ஒன்று. இன்னும் பல லீலைகளை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். ஜெய் ஜெகநாதன்.